Hi, hello, welcome back to SK Rebels channel. And இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஷாப்பிஃபையோட தேர்ட் பார்ட் ஆஃப் வீடியோ. ஸோ இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 2 பார்ட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ ஷாப்பிஃபைனா என்ன, அதில் நம்ம எப்படி ஏர்ன் பண்ணுறது, ஜாப் போகிற மாதிரி இருக்குமா, இல்லை ஃப்ரீலான்சிங் பண்ண முடியுமா, அதே மாதிரி ஷாப்பிஃபை டேஷ்போர்டில் என்னென்னலாம் இருக்கும் அப்படிங்கிறத வீடியோ 1லையும் வீடியோ பார்ட் 2லையும் நான் போட்டிருக்கேன். ஸோ இது பார்ட் 3 வீடியோ. இப்படியே சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி 2 வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகேவா? ஸோ ஃபைனலி ஷாப்பிஃபைல நம்ம வந்து என்ன எதுன்னு தெரிஞ்சுப்போம். ஓகேவா? அதே மாதிரி டேஷ்போர்டில் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும், அதை வச்சு எப்படி ஏர்ன் பண்ண அப்படின்ட்டு. ஸோ ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி ஷாப்பிங்ல என்னென்னு சொல்லிட்டோம். ஸோ அந்த டேஷ்போர்டில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டோம், அதை எப்படி லேர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த நாலேஜ் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நான் வந்து சப்போஸ் ஃப்ரீலான்சிங் பண்ணேன்னா என்னோட கிளைண்ட்ஸ் எங்கே இருப்பாங்க, அவங்க வந்து எப்படி நான் பேமெண்ட் வாங்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? ஸோ ஃபைலிங் கிளைண்ட்ஸ் எங்கிட்ட போயிட்டேன். ஸோ என்னோட கிளைண்ட்லாம் எங்கே இருப்பாங்க சொன்னாங்க. ஷாப்பிங்கே நீங்கள் சொன்ன மாதிரி நான் கற்றுக்கிட்டேன். எனக்கு அந்த நாலேஜ் இருக்குது. என்னால் ஸ்டோர் பில்ட் பண்ண முடியும், ப்ராடக்ட் ட்ராக் பண்ண முடியும், கேட்டகரி பிரிக்க முடியும், பேமெண்ட் இன்டெகிரேட் பண்ண முடியும், அதுக்கப்புறம் ஸ்டோர் அழகாக டிசைன் பண்ணி தர முடியும், அதுக்கப்புறம் ஸ்டோர் மார்க்கெட்டிங் பண்ணி தர முடியும், அதுக்கப்புறம் ஆர்டர். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சிலவங்களுக்கு என்னென்னா பாதி வேலை செஞ்சால் கூட போதும். அது என்னன்னா ஷாப்பிஃபை ஸ்டோர் ஜஸ்ட் பில்ட் பண்ணிட்டாங்க, அந்த மார்க்கெட்டிங் வேலையும் ஆர்டர் பண்ணுற வேலையும் வந்து நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளைண்ட்லாம் சொல்லுவேன். ஜஸ்ட் அவங்களுக்கு என்னென்னா ஸ்டோரை பில்ட் பண்ணி தருவாங்க. டிசைன் வைஸ் நல்லாயிருக்கும், ப்ரொஃபஷனல் லுக் இருக்கணும், லக்ஸரியாக இருக்கணும், ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணி தரணும், கேட்டகரி பிரித்து தரணும், பேமெண்ட் இன்டெகிரேட்லாம் பண்ணி அவங்கள்ட்ட சைட்டு டெலிவர் பண்ணிட்டு பண்ணால் போதும். அவங்களே வந்து மார்க்கெட்டிங் பண்ணுறது, ஆர்டர்லாம் அவங்களே பார்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வரைக்கும் மட்டும் நான் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ அந்த மாதிரியான கிளைண்ட்ஸ் நான் எங்கே போய் பிடிக்கிறது, எங்கே போய் அவங்க தேடுறது அப்படின்னா, ஸோ எங்கே எந்தெந்த பிளாட்ஃபார்மில் இருப்பாங்க அப்படின்னா இந்தந்த பிளாட்ஃபார்ம்ஸில் தான் இருப்பாங்க. என்னன்னா அப்வொர்க்கில் இருப்பாங்க, ஃபைவரில் இருப்பாங்க, ஸோ ஷாப்பிஃபை கம்யூனிட்டிலேயே இருப்பாங்க. ஸோ ரிமோட் ஜாப்ஸ் அந்த மாதிரி ரிமோட் ஒர்க்கு செய்கிறதுக்கான நிறைய சைட்ஸ் இருக்குது. ஸோ அந்த சைட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஷாப்பிஃபை கிளைண்ட்ஸ் வந்து நிறையாவே இருப்பாங்க. அது மெஜாரிட்டியான பிளாட்ஃபார்ம் இது அப்படின்னா அப்வொர்க், ஃபைவர். ஓகேவா? ஸோ இந்த பிளாட்ஃபார்ம்லாம் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷாப்பிஃபை கிளைண்ட்ஸை ப்ராஜெக்ட்ஸ் வந்து நிறைய கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் போய் அப்வொர்க்லேயும் ஃபைவர்லையும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டு உங்களோட ப்ரொஃபைலை அப்டேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களும் வந்து ப்ராஜெக்ட்ஸ் எடுக்கிறது ரெடி ஆகிடுவீங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் கிடைக்குவாங்க, நிறையா ஒர்க்கும் கிடைக்கும். ஸோ அந்த கிளைண்ட்ஸ் வந்து எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னா ஜஸ்ட் சின்ன டாஸ்க் கொடுக்குற மாதிரி இருக்கலாம், இல்லைன்னா ஃபுல்லாக ஸ்டோர் பில்ட் பண்ணி தர மாதிரி இருக்கலாம், இல்லை ஆல்ரெடி பில்ட் பண்ண ஸ்டோரில் சம் சேஞ்சஸ் எனக்கு வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ இதில் உங்களுக்கு என்ன வேலை தெரியுமோ, உங்களுக்கு நீங்கள் என்ன ரிலேட்டடாக நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க, உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்கும், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரொஃபைல் பில்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான கிளைண்ட்ஸை வந்து நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். ஓகேவா? எடுத்து அவங்க ஒர்க் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் வந்து அந்த ஒர்க்குக்கு ஏற்ற அமௌண்ட்டை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ அது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்கள் போர்ட்ஃபோலியோ நல்லா பில்ட் பண்ணுங்க. ஷாப்பிஃபைல ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டா உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் தெரியும். ஸோ போர்ட்ஃபோலியோ இருக்கும். ஸோ அதில் வந்து பர்ஃபெக்டாக எனக்கு இந்த ஷாப்பிஃபை நாலேஜ்லாம் எனக்கு இருக்குது, இந்த ஸ்கில்லாம் இருக்குது, நான் யார் என்ன, ப்ரொஃபைல் ஃபோட்டோ, அப்புறம் உங்களோட வெரிஃபிகேஷன், கவர்மெண்ட் ஐடி வச்சு உங்களை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணி உங்கள் ப்ரொஃபைல் 100% வரணும். ஃபோன் வெரிஃபை பண்ணிக்கணும், பேமெண்ட் வெரிஃபை பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ இது எல்லாமே பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் 100% ரெடி ஆகும், 100% அதை காட்டணும். ஸோ இந்த மாதிரி காட்டும் போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நான் சொன்னேன்னா ஷாப்பிஃபை பார்ட்னர் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டம்மியாக ஒரு 2-3 ஸ்டோர் பில்ட் பண்ணிக்கலாம், அதாவது ப்ரொஃபஷ்னலாக. ஸோ அந்த ப்ரொஃபஷ்னலாக பில்ட் பண்ண இந்த ஸ்டோர்ஸையே வந்து நீங்கள் போர்ட்ஃபோலியோவாக இங்கே லிங்க் பண்ணி காமிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஒர்க் தரவும் நீங்கள் ஆல்ரெடி என்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து தான் உங்களுக்கு தருவோம் இல்லையா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களோட போர்ட்ஃபோலியோவில் அந்த முன்னாடியே நீங்கள் ஏதாவது ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, சப்ளை ப்ராஜெக்ட், அந்த லிங்க்கெல்லாம் எடுத்து நீங்கள் தமிழெல்லாம் போட்டு அழகாக காமிச்சிங்க அப்படின்னா உங்கள் மேலே இன்னும் நிறைய ட்ரஸ்ட் கிடையாது, உங்களுக்கு நிறைய ஒர்க் வர சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இதனால் என்ன ஆகும்னா நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காமிச்சிக்கலாம். ஓகேவா? இல்லை உங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி இன்னும் நிறையா அழகாக காமிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் உங்களோட சைட்டுக்கு போயிட்டு நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன் இதே மாதிரி உங்கள் ஸ்க்ரீனில் ரெக்கார்ட் பண்ணி என்னென்ன செக்ஷன்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இதை வந்து என்ஹான்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, இன்னும் டிஃப்ரெண்ட்டாக மற்றவங்களும் நீங்கள் என்ன டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லி ரெக்கார்ட் பண்ணி அந்த ரெக்கார்டிங்ஸ் எடுத்து நீங்கள் வீடியோவை கூட அப்லோட் பண்ணுவது உங்கள் போர்ட்ஃபோலியோ செமையாக இருக்கும். ஸோ இதை பார்த்துட்டு ட்ரெஸ் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகும், புக்கு தருவாங்கன்னு நிறைய கிளைண்ட்ஸ். ஓகேவா?
நெக்ஸ்ட் வந்து என்னன்னா ப்ரைஸிங். ஸோ ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளைண்ட்ஸ் வந்து பர் ஹவர் சார்ஜ் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டோர் பில் பண்ணிட்டாங்க, நான் இந்த அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ். ஸோ ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் பர் ஹவர் சார்ஜ், இந்த 2 டைப் ஆஃப் ப்ரைஸிங் தான் இருக்குது ஷாப்பிஃபைல. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வேலை செஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் வந்து உங்கள் மைல்ஸ்டோனாக பிரிச்சுக்கலாம் ஒரு ப்ராஜெக்டை. எனக்கு நான் இது பண்ணதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட்டு, இது பண்ணதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட்டு. ஸோ 3 or 4 மைல்ஸ்டோன்ஸ் பிரிச்சுட்டு இது வரைக்கும் பண்ணதுக்கப்புறம் ஒரு அமௌண்ட் ஆச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அமௌண்ட் ரிலீஸ் பண்ண சொல்லி கூட நீங்கள் மைல்ஸ்டோன் இருக்கலாம். அந்த மைல்ஸ்டோன் ஓகே அப்படிங்கிற கேட்டு தான் உங்கள்கிட்ட வருவாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ப்ரைஸிங் வந்து 2 டைப்ஸ் இருக்குது உங்களோட ஸ்டோர் பில் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணி உங்கள் ப்ரொஃபைலை வந்து பில் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ நான் ஆல்ரெடி நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால் நான் உங்களுக்கும் நான் சொல்கிறேன். ஸோ இது மூலமாக நானும் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 2 வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ 2த்தையும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்துருவாங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோவோட அவங்களும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.